ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் ரெசிபி தான். என் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி தாங்க. எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மஷ்ரூமோட நன்மைகள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் தான் மஷ்ரூம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு வராங்க. இதுக்கு முன்னாலலாம் யாருமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. மஷ்ரூம்னாலே ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இருக்க நன்மைகள் கேட்டால் உண்மையிலே எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. கூகுளில் படிக்கும்போது மினரல்ஸ், விட்டமின் டி சோர்ஸ் அதிகமாக இருக்குது, லோ கார்போ, அப்புறம் ஹை ஃபைபர் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட்டு, அப்புறம் மெட்டபாலிசம் அதிகப்படுத்துது. இது பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்க, அப்புறம் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கெலாம் அதிகமாக கொடுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ஃபிட்னஸ்க்காண்டி இதை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. உண்மையிலே அவ்வளோ விஷயங்கள் ரிச்சாக இருக்கிறனால கண்டிப்பாக இதை நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. கிடைக்கும் போது வாங்கி சமைச்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. மெட்டபாலிசம் அதிகப்படுத்துது குழந்தைங்களுக்கு. ஸோ இன்றைக்கி அதை நான் சிப்பி காளான், இது ஆயிஸ்டர் அப்புறம் பட்டன் காளான், 2 டைப் இருக்குது. சிப்பி காளான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் பட்டன் டைப்பில் இருக்க காளான். எனக்கு இன்னைக்கு கிடச்சது சிப்பி காளான் தான். அதை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு ஃபைன் சாப்பாகவும் இல்லாமல் ஒரு ரஃப்பாக நான் வெட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள் நான் இன்றைக்கி 2 பெரிய பல்லாரியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளியை வெட்டியிருக்கேன். ஒரு தக்காளியை நான் ஒரு பேஸ்ட் அரைக்கிறதுக்காண்டி எடுத்திருக்கேங்க. அப்புறம் பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு மிக்சி கப்பில் ஒரு 10 to 15 முந்திரி எடுத்துகிட்டு அது கூட ஒரு தக்காளியை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அப்படி அடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கோகோனட் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் ரீஃபண்ட் ஆயில் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, எது கிடைக்குதோ அது. அதுக்கப்புறம் அதில் 2 பே லீஃப் போட்டுட்டு சாப் பண்ண கார்லிக் அந்த ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணட்டும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம சாப் பண்ணி இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும். உடனே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனும் கொஞ்சம் கான் போட்டு நான் ஆட் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் குவான்டிட்டி ஜாஸ்தி, எங்கள் வீட்டில் ஆட்கள் ஜாஸ்தின்னும் போது நான் 2 பாக்கெட் காளான் எடுத்திருந்தேங்க. உங்களுக்கு கம்மியான வேணும் அப்படின்னா ஒரு பாக்கெட் கூட போதும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆனியன் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கினக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அந்த ஆயிலில் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன், மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருந்தேன், 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் அந்த கலர் லாஸ்ட்டில் அப்படியே மேலே மிதந்து வரும்ல. ஸோ அதுக்கு நான் எப்போயுமே என்னோட குக்கிங்கில் நான் எப்போயுமே சில்லி பவுடர் இப்படி தான் தனியாக ஆட் பண்ணுவேன். அப்போ தான் அது நல்லா அந்த எண்ணெயில் பிரியும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சாப்பாக ரஃபாக வெட்டி அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சாப்பாக வெட்டிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு தக்காளி அதில் அரைச்சிட்டனால நான் ஒரு தக்காளி இப்படி சின்ன சின்னதாக வெட்டி அதை நல்ல மேட்ச் ஆகணும், மசியணும். நல்ல தக்காளி நல்லா மசியணும், அப்படியே முழுசாக இருக்கக்கூடாது. நல்லா மசிஞ்சக்கப்புறம் நம்ம கழுவி வெட்டி வச்சுருந்த காளானை அதில் ஆட் பண்ண வேண்டியதான். மஷ்ரூம்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அந்த கிரேவி கூடயே நல்லா வதக்கி விடணும், நல்லா சார்ட் அவுட் பண்ணி விடணும். நம்ம தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். ஏன்னா மஷ்ரூம்லேருந்து பொதுவாகவே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ணாமல் அந்த எண்ணெய் கூடயே நல்லா குக் பண்ண விடணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். ஸோ அது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனி மல்லித்தூள், தனியாத்தூள் இருக்குன்னா அது ஆட் பண்ணிட்டு அதையும் அதோட நல்லா கலந்து விடணும். அதை கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அது மசாலா அந்த பச்சை ஸ்மெல்லும் போகணும்ல, மசாலாவோட ஸ்மெல்லும் போகணும், காளான் ஸ்மெல்லும் போகணும். ஸோ 5 மினிட்ஸ் குக் பண்ண விட்டால் போதும். காளானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண விடாது. ஒரு 15 to 20 மினிட்ஸே போதும். காளான் சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதுவே நம்ம டிவைட் பண்ணி ஒவ்வொரு மசாலா போடும்போது 5 நிமிஷம் டிவைட் பண்ணாலே நம்மளுக்கு அது சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி முந்திரி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸி கப்பாக அலசி நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் கொதித்து வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். பட் கிரேவி வேணும்னா நான் எனக்கு கிரேவி வேணும். ஸோ அதனால் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா அப்படியே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண விடணும். அந்த ஸ்மெல்லு எல்லாம் பிரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் மேலே மிதந்து வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் போதும் கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு நெய் ஆட் பண்ணியிருந்தேன், சின்ன பேக்கெட் நெய். இப்போ உங்களுக்கு ஃபுல் க்ரீம், இந்த ஒயிட் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிச்சின்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கல. ஸோ நான் கீ ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன பேக்கெட் கீ தான், அதை ஆட் பண்ணிவிட்டேன். அதை ஆட் பண்ணிவிட்டு மேலே
மல்லி இலை வந்து நான் போட்டிருந்தேன். கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா கஸ்தூரி மேத்தி கூட போடலாம். அது அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் அந்த ஸ்மெல்லு ஸ்டைல்லாம் வந்து கஸ்தூரி மேத்தி ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஆட் பண்ணால் வரும். ஸோ அதெல்லாம் இல்லாதனால நான் இப்படி போட்டு முடிச்சுட்டேன். கார்னிஷ்க்கு மல்லித்தலை அவ்வளோந்தாங்க, சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது வந்து சர்வ் பண்ணிட்டேன். ஸோ அன்னைக்கு இதுக்கு காம்பினேஷனாக எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் புரோட்டா வச்சுருந்தோம். பொதுவாகவே இந்த மாதிரி கிரேவி செமி கிரேவிக்கெலாம் வந்து புரோட்டா, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போதே நல்லா வந்திருந்தால் மட்டும்தான் போஸ்ட் போடணும், இல்லைனா வேண்டாம் அப்படியே வித்ட்ரா பண்ணிடலாம் தான் நினச்சேன். பட் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருக்குது போடு அப்படின்னு சொன்னனால தான் நான் வந்து போஸ்ட்டே போடுறேங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக மஷ்ரூம்ஸ் கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது மஷ்ரூமில். நீங்களே நெட்டில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் வீட்டில் கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.